அனைத்துலக முருகன் முத்தமிழ் மாநாட்டிற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் 10 பரிசு பொருட்கள் அடங்கிய பை இலவசமாக வழங்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று துவங்கி இருக்கிறது. பக்தர்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கு? பக்தர்களுக்கு வழங்கப்படும் இந்த பரிசு பொருள் தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கனிமொழி. அனைத்துலக முத்தமிழர் முருகர் மாநாடு இன்று கோலாகலமாக துவங்கி இருக்கிறது. பழனியில் மட்டும் இல்லாமல் பழனியை தாண்டியுள்ள வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்காக பழனி முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக இருக்கிறது. இருப்பினும் கூட இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இங்கு 5 அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பக்தர்களுடைய கவனத்தை இந்த அருங்காட்சியகமே ஈர்த்திருக்கிறது. இதற்கு காரணம் 3D வடிவிலே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முருகருடைய பாடல்கள் 3D வடிவிலே ஒளிபரப்பப்படுகிறது. விர்ச்சுவல் ரியாலிட்டியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது அனைத்தையும் கண்காட்சிகளையும் பார்வையிட்டு வெளியே வந்த பிறகு 9 பொருட்கள், அதாவது பையோடு சேர்த்து 10 பொருட்கள் சேர்ந்த பரிசு பையும் இலவசமாக கொடுக்கிறார்கள். மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய அனைவருக்குமே இந்த பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசு பொருட்கள்ல 200 கிராம் எடை கொண்ட பஞ்சாமிர்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு முறுக்கு, ஒரு விபூதி, குங்குமம், ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய புகைப்படம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவச புத்தகமும் கொடுக்கப்படுகிறது. அதோடு ராஜ அலங்காரம் செய்யப்பட்ட முருகர் ஸ்டாண்டும், லேமினேட் செய்யப்பட்ட ஸ்டாண்டும் இங்கு கொடுக்கப்படுகிறது. அதனோடு இணைத்து முப்பெருமான் கந்த அனுபூதியும் சண்முக கவசமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அதனோடு சேர்ந்து லட்டு, துண்டும், காட்டனில் செய்யப்பட்ட துண்டும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவை அனைத்தையும் வாங்குவதற்காக ஏராளமான பக்தர்கள் வரிசையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்மோடு வரிசையில் நின்று அனைத்து அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்ட பிறகு பக்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், என் பேர் மனோகரன். நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேன். முத்தமிழ் மாநாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உள்ளூர் அருங்காட்சியெல்லாம் பார்த்தோம், 3D படம் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. நல்ல முறையாக செஞ்சிருக்காரு முக ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக நன்றி. மிக்க மேலும் மேலும் நடக்கணும். புதிய முறையாக நடந்தது பழனியில் நடந்திருக்கு. நன்றியாக இருக்கு. இந்த ஏற்பாடுகள் மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த மாநாட்டுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுடைய உள்ளம் கவர்ந்த விஷயம்னா எதை சொல்லுவீங்க? மாணவர்களுக்கு எல்லா பாடங்கள்ல கொஞ்சம் நல்லா இதா இருக்கு. பரிசு பொருட்கள் வாங்கியிருக்கா, எல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சாப்பாடு இதெல்லாம் டிஃபன் எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் பொள்ளாச்சி காலையில் 6 மணிக்கு கிளம்புனோம். இங்கே 8 மணிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துலேயே பழனி மட்டுமின்றி பழனி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்களும், வெளி மாவட்ட, வெளி மாநில மக்களும் இந்த மாநாட்டிற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது அருங்காட்சியகமே நிரம்பிய வண்ணம் இருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்தில் ஏறத்தாழ 200 பேர், அதாவது 3D காட்சியில் 200 பேரும், விர்ச்சுவல் ரியாலிட்டியில் 200 பேரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கெப்பாசிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அனைவருடைய கவனமும் இந்த அருங்காட்சியகம் ஈர்க்கப்பட்டிருக்கிறதால் ஆயிரக்கணக்கானோர் உள்ளேயும் ஆயிரக்கணக்கானோர் வெளியேயும் காத்து கொண்டிருக்கின்றனர். பழனியில் கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகளுடன் முத்தமிழ் முருகன் மாநாடானது இன்று துவங்கி 2 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.